காத்தொருவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர் மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். I
இனி வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றொடர்கள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உன் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற பொழுது இறைவன் பல கனவுகளை, இலக்குகளை அந்த குழந்தைகள் மீது வைக்கிறார். இந்த குழந்தை எழுச்சியாக, மலர்ச்சியாக வளர வேண்டும், வாழ வேண்டும். எழுச்சியுற்ற உலகை உருவாக்குவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதே இந்த அநியாய சமுதாயம் பயப்படத்தான் செய்யும். திருச்சபை வழக்கிலே புனிதர்கள் நினைவாக திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். பொதுவாக இயேசு பிறந்த நாள் தவிர வேறு யாருக்கும் பிறந்த நாள் விழா கொண்டாடுவது இல்லை. கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிர் துறந்த புனிதர்களின் இறந்த நாளே அவர்களுடைய விண்ணக பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாவும் திருமுழுக்கு யோவானும் இதற்கு விதிவிலக்கு. அவர்கள் இருவருக்குமே பிறந்தநாள் கொண்டாட்டம் திருச்சபையில் உண்டு. மரியா பிறந்தநாள் செப்டம்பர் 8ஆம் நாளும் திருமுழுக்கு யோவான் பிறந்த நாள் ஜூன் 24ஆம் நாளும் கொண்டாடப்படுகின்றன. இதற்கு மிக முக்கியமான காரணம், மரியாவின் பிறப்பிலும் யோவானின் பிறப்பிலும் கடவுளின் வல்லமை தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டதுதான். பிள்ளைகளுக்கு பெயரிடும் போது அவர்களுடைய முன்னோரின் பெயரை தேர்ந்தெடுக்கும் வழக்கம் நிலவியது. முது வயதில் பிறந்த குழந்தை ஆதலால் செக்கரியா என்று தந்தையின் பெயரையே குழந்தைக்கும் சூட்டலாம் என எல்லாரும் எண்ணிய வேளையில்தான் அதன் தாய் மட்டும் குழந்தைக்கு யோவான் என பெயரிட வேண்டும் என கூறுகிறார். லூக்கா 1:60. வானதுதரும் அவ்வாறே யோவான் என்னும் பெயரை குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் வானதுதர் அறிவித்தபடியே நம்ப மறுத்ததால் பேச்சற்றவராய் இருந்த சக்கரியா எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என எழுதுகிறார். லூக்கா 1:63. இவ்வாறு வானதுதர் வழியாக அறிவிக்கப்பட்டு எலிசபெத்தால் ஏற்கப்பட்ட பெயரை செக்கரியாவும் ஏற்ற பிறகுதான் செக்கரியாவின் வாய் திறந்து நா கட்டவிழ்ந்தது.
இழந்த பேச்சு திறனை மீண்டும் பெற்ற சக்கரியா மகிழ்ச்சியால் அக்களித்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அவருடைய நாவில் கடவுளின் புகழாக உருவெடுக்கிறது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். கடவுள் நமக்கு வழங்கும் செய்தியை ஏற்க நாம் தயக்கம் காட்டுகின்ற நேரங்கள் உண்டு. அப்பொழுது நமது இதயத்திலே கடவுளுக்கு இடமளிக்க நாம் மறக்கின்றோம். நம் இதய குரல் அடங்கி விடுகிறது. ஒரு விதத்தில் நாம் சக்கரியாவை போல பேச்சற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். மீண்டும் நமது உள்ளம் திறந்து கடவுளை நாம் அங்கே வரவேற்கும் போது நமது இதய மகிழ்ச்சி பாடல் இசைக்க தொடங்குகிறது. நாம் கடவுளின் புகழை பாடுகின்றோம். யோவான் என்னும் பெயர் கடவுள் இரக்கம் காட்டினார் என்னும் பொருளை தரும். எனவேதான் அப்பெயரை அருளப்பன் என தமிழாக்கம் செய்தனர். கடவுளின் அருளும் இரக்கம் நம்மிலே தொடங்கி விடிர வேண்டும் என்றால் நம் இதயத்தை திறந்து கடவுளுக்கு அங்கே நாம் உறைவிடம் அளித்திட வேண்டும். அப்போது நமது வாழ்வு முழுவதும் இறைப்புகழாக ஊற்றெடுத்து வழிந்தோட நாமும் செழுமை பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இறை அருளாலேயே நாங்கள் வாழ்கிறோம் என்று உணர்ந்து நீர் விரும்புகின்றவற்றை நாங்கள் செய்கின்ற கைவன்மையை எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடை வாழலானார். வாக்கு மனிதரானார், உலகின் தொடக்கமாய் உயிரின் இயக்கமாய் காணும் யாவுமே அவராலாயின. வாக்கு மனிதரானார், வாக்கு
உம்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே